உடம்பும் மனசும் தங்கமாயிருந்த ஒருவர் மதுரையில் இருந்தார். ஹோட்டலில் இவருக்கு சர்வர் உத்தியோகம். 3 வேளை சாப்பாட்டுடன் தினசரி ₹1 சம்பளம். இது எந்த நாளில் என்று கேட்கலாம். 1960களில் நடந்தவை தான் சொல்கிறேன். இவர் பணியாற்றிய ஹோட்டல் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. இதனால் மீனாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டுதான் வேலையை தொடங்குவார். சம்பள பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வார். இவருக்கு மீனாட்சியை மிக அருகில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆகம சாஸ்திரப்படி அதில் எவ்வளவு அருகே நின்று சேவிக்க முடியுமோ அங்கே நின்று சேவித்தார். பரமபக்தரான இவரது பக்திக்கு தீனி போடுவது போல 1963இல் மீனாட்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் ஆரம்பமாயின. நாள் நெருங்க நெருங்க வைதிக கட்டுப்பாடுகள் அதிகமாகி இவரால் மீனாட்சியை அருகில் தரிசிக்க முடியவில்லை. இத்தனைக்கும் தன் சம்பள பணத்தை கும்பாபிஷேக நிதிக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டார். இவருக்கு இன்னொரு விருப்பமும் இருந்தது. அது காஞ்சி மகா பெரியவரை தரிசிப்பது. மதுரையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவரை தரிசித்து விட்டு வர காலமும் இடம் தரவில்லை, பொருளாதாரமும் இடம் தரவில்லை. ஆகையால் அந்த ஏக்கம் மனதில் அப்படியே இருந்த நிலையில் காஞ்சி பெரியவர் தலைமையில் தான் கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது என்னும் செய்தி அவரை எட்டியது. அவருக்குள் ஒரே சந்தோஷம். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பார்களே, அப்படி கும்பாபிஷேகத்தையும் பார்த்து பெரியவரையும் தரிசனம் பண்ண போவதில் மனது ரசித்து திளைக்க தொடங்கிவிட்டது. ஆனால் நாள் நெருங்க நெருங்க கட்டுப்பாடுகள் அதிகமாகி தனவான்களுக்கு முதலிடமும் வெகுஜனத்துக்கு முடிந்த இடமும் என்று மாறி போனது. இப்படி மாறி போவதுதான் கலியுக தர்மம். இதை தவறு என்றும் வாதிக்கலாம், தவிர்க்க முடியாத தீமை என்றும் கூறலாம். எது எப்படியோ நம்முடைய சர்வர் சுந்தரத்துக்கு அவருடைய நிஜ பெயரே சுந்தரம்தான். கும்பாபிஷேக நாளைக்கு முதல் நாளே மிகவும் துக்கமாகிவிட்டார். பெரியவரை பார்ப்பதும் கும்பாபிஷேகத்தை பார்ப்பதும் தன் வரையில் அசாத்தியம் என்பது விளங்கிவிட்டது அவருக்கு. மாசி வீதிகளில் ஏதாவது ஒரு வீட்டு மாடிக்கு போய் நின்று கொண்டு பார்க்கலாம் என்றால் அதற்கும் வழி இல்லை. இந்த நிலையில் முதல் நாளே கோவிலுக்கு சென்றவர் பொற்றாமரை குளத்தை ஒட்டி பல பேர் உட்கார்ந்திருப்பதை பார்த்து இவரும் அங்கேயே உட்கார்ந்து விட்டார். விடிய விடிய கோயிலும் திறந்திருந்ததால் யாரும் வெளியே துரத்தவில்லை. ஆனால் குளத்தங்கரையில் உட்கார்ந்து என்ன புண்ணியம்? வேண்டுமானால் ஒரு முழுக்கு போடலாம். அப்போது முழுக்கு போடும் அளவு ஜலம் இருந்தது, குளிக்கும் வழக்கமும் இருந்தது. எனவே கும்பாபிஷேக வேளையில் முழுக்கு போட்ட நிலையில் அங்கிருந்து ஒரு மூலையில் நின்று கண்ணுக்கு தெரியும் தெற்கு கோபுரத்தை முடிந்த மட்டும் பார்ப்போம், வேறு வழிதான் இல்லையே என்று மனக்கவலையோடு அவர் இருந்துவிட, அவரை போலவே பலர் அப்படி அங்கிருந்ததுதான் ஆச்சரியம். அதில் பல பாட்டிகளும் வைதீக பிராமணர்களும் அடக்கம். அழுக்கு உடையோடு பார்க்கவே அவர்களிடம் தரித்திரம் பளிச்சிடும் நிலை. இந்த கும்பாபிஷேக தரிசனமும் கூடவே குருவின் தரிசனமும் கிடைத்தால் விமோசனம் கிடைத்து விட்டதாக பொருள்.